ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் கிரேவி பன்னீர் மசாலா பண்ண போகிறோம். இது வந்து ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா க்ரீன் சில்லி மசாலாங்கள்லாம் எதுவுமே சேர்க்காத எல்லாமே ஒயிட்டு காஜு பேஸ்ட்டு, நம்ம பாதாம் அப்புறமா கஸ்கசா இது எல்லாமே சேர்த்து பண்ணுற மசாலா இது. வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். 1/2 kg பன்னீர் இருக்குது. இது 1/2 kg. இதுக்கு தேவையான பொருள் காமிச்சிடுறேன். 1 கப் வந்து கர்ட் இருக்குது. இது ஒரு 4 டீஸ்பூன் அளவு இருக்கும். 1 டீஸ்பூன் கஸ்கசா, ஒரு 10 காஜு இருக்குது, ஒரு 10 பாதாம். இது 3 தண்ணியில் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இது 3 பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம காஜு பாதாம் அப்புறமா கஸ்கசா 2 வந்து ஆனியன் வச்சுக்கிறேன் பாருங்கள். மீடியம் சைஸ் 2 ஆனியன். இந்த ஆனியனுக்கு 2 பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செப்பரேட் பேஸ்ட்டு, இது 3 செப்பரேட் பேஸ்ட்டு. மிச்ச மசாலாங்க காமிச்சிடுறேன். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் இருக்குது, 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் இருக்குது, 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் இருக்குது, அப்புறமா 2 க்ரீன் சில்லி இருக்குது, ஒரு சின்னது 2 பே லீஃபு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் இருக்குது, ஒரு சின்னது 2 பட்டை, ஒரு 4 லவங்கு, 2 இலாய்ச்சி, 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, 1 டீஸ்பூன் அளவு இது இருக்குது கஸ்தூரி மேத்தி இருக்குது, கொஞ்சம் சாஃப்ரானு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டுருக்கிறேன் நான். இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் எல்லாம். பாருங்கள், நம்ம காஜு பாதாம் கஸ்கசா 3 நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு. அதே போல் பாருங்கள் ஆனியன் கூட நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கினேன் பாருங்கள். இவ்வளோ ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் லைட்டாக சூடாகிடுச்சு. சூடானோன்னு இருக்கிற மசாலாங்க சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பாருங்கள் 2 பிரியாணி இலை சின்னது தான் இருக்குது, ஜாஸ்தி இல்லை. அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 2 பட்டை சின்னது, ஒரு 4 லவங்கு சின்னது, ஒரு 2 ஏலக்காய் நல்லா பிரித்து போட்டுக்கலாம். நம்ம இது ஒயிட் கிரேவி பண்ணுறதுனால பன்னீருக்கு ஜாஸ்தி மசாலாங்க சேர்க்குறதில்ல. இந்த மாதிரி எப்படி சில்லி பவுடரு, டர்மரிக் பவுட்ரு அது எதுவுமே சேர்க்குறதில்ல. நம்ம மசாலா கூட கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா கிரேவி கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா, அதுக்கோசரம் தான். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சும்மா ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. ஒயிட் கிரேவி பண்ணிடுது ரெகுலராக நம்ம வந்து பன்னீர் எல்லாம் வேறு கலர் பன்னீர் பட்டர் மசாலா நார்மல் எல்லாம் சில்லி பவுடரெல்லாம் சேர்த்து போடுறோம் இல்லைங்களா. இது ஒயிட் கிரேவினால அவ்வளோ ஜாஸ்தி நம்ம மசாலா போடுறது தேவையில்லை. ஒரு 2 க்ரீன் சில்லி நீங்கள் சின்னதாக அப்புறம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷம் அளவு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. க்ரீன் சில்லி தான், அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதுக்குறோம் மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஒரு நிமிஷம் அளவு. பாருங்கள், ஆனியன் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் நல்லா விட்டுட்டோம். நல்லா வந்துச்சு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிச்சு பாருங்கள். ஃபுல்லாக கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காஜு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஜு பேஸ்ட்டு சேர்த்துங்க. நல்லா இது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனேக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்குது இந்த காஜு பேஸ்ட்டு. இப்போ பை சான்ஸ் உங்கள்கிட்ட காஜு பேஸ்ட் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, காஜு பாதாம் அது இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் இதே போல் ஒரு பெரிய பீஸ் அளவு பன்னீர் இருக்குது இல்லைங்களா, அந்த பன்னீரை நீங்கள் எடுத்து கொஞ்சம் பால் சேர்த்து மிக்சியில் அடிச்சிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல கிரேவி நல்லா திக்காகிடும். கஸ்கசா சேர்த்துக்கினா செப்ரேட்டாக கஸ்கசாவும் இந்த மாதிரி பால் ஒரு பீஸு பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணாக்கா காஜு பேஸ்ட்டு இது மாதிரி காஜு பேஸ்ட் மாதிரி கிரேவி நல்லா திக்காக ரொம்ப நல்லா கிரேவி நல்லா வரும். ஒயிட் கிரேவியாக நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது பாருங்கள், இப்போ இந்த மிக்ஸி இது காஜு பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்து நல்லா
மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள், காஜு பேஸ்ட்டில் கூட கொஞ்சம் தண்ணி எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கர்டு சேர்த்துக்கலாம். இல்லை, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் இப்போது, ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தாக்கா திரி ஆகிடும். இது என்னது, இந்த கர்டு சேர்த்தாக்கா அதுக்கோசரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோ பண்ணி வச்சுட்டுக்கிறேன் நான் கேஸு. இப்போ பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே மேலே மசாலாங்க சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரு, ஜீரா பவுடரு, கொரியாண்டர் பவுடர், இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே கர்டு இது தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது போல்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்ன வரைக்கும் நம்ம சால்ட் இதில் சேர்க்கவே இல்லை. இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கர்டு இது பச்சை வாசனை, இந்த மசாலா பெப்பர் பவுடரு, ஜீரா பவுடரு, கொரியாண்டர் பவுடர் இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையும் நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக, எவ்வளோ வேணும் தண்ணி அவ்வளோ. மெது அனலில் தான் வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், ஜாஸ்தி ஹையில் வைக்கல, ஸ்லோவில் தான் வச்சுருக்குறேன். நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா விட்டுட்டோம். நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சோண்டு நம்ம இதில் டேஸ்டிங் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி வேணால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சுகரு. இதுக்கு மேலே நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் இது வரைக்கும் நம்ம சேர்க்கவே இல்லை. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு அப்புறமா நம்ம இது பன்னீர் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஃபஸ்ட்டு சால்ட்டு சுகரு சேர்த்து இல்லைங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை கூட நல்லா போயிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து பெரிய பெரிய பீஸு கட் பண்ணி வச்சுருக்குறோம் பன்னீர். ஒரு சைடில் 3 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த சைஸில் பாருங்கள் பன்னீர். இப்போ நம்ம இந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு சைஸ் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறதுனால பெரிய பெரிய சைஸே வைக்கலாம். இது வந்து சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் கிரேவி கொஞ்சம் ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் க்ரீமியாக. எப்போவுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேண்டாம். எல்லா பன்னீரை ஒரே மாதிரி ஒரே ஸ்டைல் பண்ணுறது வேண்டாம். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இந்த சாஃப்ரான் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வெறும் தண்ணி மாத்திரம். லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் அது சாஃப்ரான் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் பன்னீர் கூட. இது பாருங்கள், இந்த சாஃப்ரான் தண்ணி ஊற்றினவே கொஞ்சம் கலர் ரொம்ப நல்லா இருக்குது. கஸ்தூரி மேத்தி கூட நம்ம சேர்த்துருக்குறோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. பன்னீர் நல்லா 1 நிமிஷம் விடலாம் வேகிறதுக்கு, ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் இந்த மசாலா இந்த கிரேவியெல்லாம் பன்னீரில் உள்ளே நல்லா போகட்டும். கிரேவி கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள், 1 நிமிஷம் நம்ம நல்லா விட்டுட்டோம். இந்த பன்னீர் சேர்த்து இந்த கிரேவி பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. 1 நிமிஷம். பன்னீர் கூட பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக கிரேவி கூட ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. திக்னஸ்ஸு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணுறது தான் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுறது வேண்டாம். இப்போ நம்ம இது மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, 1 hour 2 hourல இதே திக்காகிடும். பாருங்கள், இவ்வளோ நம்ம கிரேவி தண்ணியாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இது நம்ம 1 hour விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கிரேவி ரொம்ப திக்காகிடும். அதுக்கு நீங்கள் திக்காக பண்ணுறது வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். அதுவே திக்காகிடும், ரொம்ப நல்லாகிடும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நம்ம ஒயிட் கிரேவி பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
பன்னீர் ரிச் ஒயிட் கிரேவி ரெடி. இது செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.